அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலே சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சியும் தமிழர் வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் வெற்றியும் தான். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம், அதாவது ஈழத்திலே இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களும் சில இளைஞர்களுடைய கொண்டாட்டங்கள் பற்றித்தான் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். தமிழ்நாட்டின் சட்டமன்றத்துக்கான தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானதில் இருந்து மிக பெரும் ஆர்ப்பாட்டங்களும் மிக பெரிய கொண்டாட்டங்களுமாக உலகம் முழுக்கவும் தமிழ் மக்களும் வியந்தும் பார்க்க வேண்டிய அந்த தேர்தல் முடிவுகளாக பல இருக்கின்றது. மொத்தத்திலே தமிழர் வெற்றி கழகமானது மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கின்றது. 108 ஆசனங்களை வென்று தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற கட்சியாகவும் விஜயை தலைமையேற்றி கொண்டிருக்கின்ற தமிழர் வெற்றி கழகத்தினை அந்த வகையிலே அவர்களுக்கு அந்த தமிழர் வெற்றி கழகத்தினருக்கு நாங்கள் ஒரு வாழ்த்தை தெரிவிப்பதோடு இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக, அதாவது ஏறத்தாழ 16 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மண்ணிலே தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்தினுடைய பிரச்சனைகளுக்காக, இயற்கை வளங்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய, அதாவது சீமான் தலைமையிலே இயங்குகின்ற நாம் தமிழர் கட்சியானது மிக பெரும் வீழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்றை சந்தித்திருக்கின்றது. பல உலக தமிழர்கள் மத்தியிலே இது ஒரு மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. பலர் மன வருத்தத்துடன் இருப்பதை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த 2026ஆம் ஆண்டிலேயே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது சீமான நாம் தமிழர் கட்சியினும் ஒரு 10-20 ஆசனங்களை கொண்டு அந்த சட்டமன்றத்துக்குள்ளே அவர்கள் சென்று விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே பலர் இருந்திருந்தார்கள். அந்த இடத்திலே இன்று இந்த தேர்தல் முடிவுகள் பலருக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. அதைவிட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சிகளாக பல 50 ஆண்டுகள் பழமையான கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற சில திராவிட கட்சிகள் அவர்களும் தங்களுடைய வாக்கு வங்கிகளை பெருமளவு இழந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாம் தமிழரும் அவர்களுடைய வாக்கு வங்கிகளை இழந்து எந்தவித சட்டமன்றத்துக்கான உறுப்பினர்களையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய நடிகராக, மிகப்பெரிய ஒரு திரையுலகத்திலே வந்த ஒருவருடைய சாதாரணமாக எந்தவித மக்களுக்காக குரல் கொடுக்காமல், எந்தவித மக்கள் போராட்டங்களிலும் கலந்து கொள்ளாமல் 2-3 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு கட்சியை தொடங்கி மக்களுடைய மிகப்பெரிய வாக்குகள் மூலம் வெற்றி பெற்றிருப்பது என்பதை பார்க்கும்போது உண்மையில் மனவருத்தம் அடைய வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு திரை கவர்ச்சிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வாக்களித்திருக்கின்றார்களே ஒழிய வேறு தங்களுடைய பிரச்சனைகளுக்காகவோ, தங்கள் இனத்துக்கான பிரச்சனைகளுக்காகவோ அல்லது ஒரு மொழிக்காகவோ எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த இளைய சமுதாயங்கள் கூட வாக்களித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், இருந்தாலும் அவர்கள் வென்றிருக்கின்றார்கள். அந்த வென்ற வெற்றி களைப்பு இந்த 5 ஆண்டுகள் ஆளப்போகின்ற அந்த தமிழ்நாட்டு அரசினை அவர்கள் எவ்வாறு ஆளப்போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த 5 ஆண்டுகளிலே ஒரு எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து தங்களுடைய அரசியலை மேற்கொள்ளும் என்று சீமான் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கின்றார். உண்மையிலே மனமுடைந்தாலும் அவர் தொடர்ந்தும் இந்த பயணத்திலே பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும், தமிழ் மக்களுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதராகவும் இருக்கின்றார். இருந்தாலும் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய திரை கவர்ச்சியை கொண்டு ஒருத்தர் வென்றிருக்கின்றார் என்று சொன்னால், ஏன் இந்த அரசியல்வாதிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு போராட்டங்களில் ஈடுபட்டு, மக்களுக்காக குரல் கொடுத்து இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு அரசியல்வாதிகள் அவர்களை விட இந்த திரை நட்சத்திரங்கள் மட்டும் திரை பின்புலத்தை கொண்டு இவர்கள் வெல்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் இந்த அரசியல்வாதிகள் ஒரு கொஞ்சம் படங்களை, ஒரு 50-60 படங்களை இவர்களும் நடித்து விட்டு பேசாமல் அரசியலுக்கு சாதாரணமாகவே மக்கள் வாக்குகளை வாங்கி
ஆட்சி அமைக்கலாம் என்ற எண்ணங்கள் மக்கள் மத்தியில் தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த அளத்துக்கு மக்களுடைய மனங்கள் உடைபட்டிருக்கின்றதைத்தான் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கவும் யாழ்ப்பாணத்திலே அதாவது ஈழத்திலே சில அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவர்கள் கூட அறிவற்ற தனத்திலே அதாவது அறிவில்லாத ஒரு தனத்திலே அவருடைய கருத்துக்களை வெளியிடுவதும் கச்சதீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் என்ற கோணத்திலே அவருடைய கருத்துக்கள் இருப்பதும் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு தகுந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனிதராக பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு இனத்தினாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற அர்ச்சுனா என்பவர் ஏன் இவ்வாறான ஒரு நடவடிக்கைகள் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்று தெரியவில்லை. என்று சொன்னால் அவர் ஒரு மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு எந்த விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் இது தேவைன்னு சொல்லி ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பது என்பது பலர் மத்தியிலே ஒரு கேலிக்கான குரலாகவே இது பார்க்கப்படுகின்றது. அதை விட யாழ்ப்பாணம் காக்கதீவு பகுதியிலே சில இளைஞர்கள் சேர்ந்து கொடியேற்றி கொடி காட்டி கேக் வெட்டி இருக்கிறார்கள். அதை விட பரிசு பொருட்கள் கொடுத்திருக்கின்றார்கள், வெடி கொளுத்தி இருக்கின்றார்கள், போத்தில் உடைத்து சண்டை பிடித்து பலர் சண்டை பிடித்துள்ளதாகவும் அறிகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகள் எமது இனம் அதாவது ஈழத்தமிழ் இளைஞர்கள் ஒரு வித்தியாசமான இளைஞர்கள், ஒரு பகுத்தறிந்த இளைஞர்கள், பலர் ஒரு படித்த இளைஞர்கள், இவ்வாறான இளைஞர்கள் மத்தியில் ஒரு சில ஒரு குழுவினர் தேவையற்ற விதத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை அதாவது எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அரசியல் ரீதியில் அதாவது இந்த தேர்தல் ரீதியில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும்போது ஏன் இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள். இவ்வாறான ஒரு திரை கவர்ச்சியை வச்சுக்கொண்டு நீங்கள் படத்தை பாருங்கோ என்னென்றாலும் செய்யுங்கோ அது வேற விடயம். ஆனால் அங்கே நடக்கின்ற அரசியலுக்காக நீங்கள் சென்று வாக்களிக்க போகிறதோ அல்லது அதில் அந்த அரசியல்வாதிகள் வேண்டா பிறகு எங்களுக்கு ஏதாவது செய்ய போகிறதோ ஒன்றுமே நடக்க போவது இல்லை. விடுத்து நீங்கள் அங்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்ற அந்த வெற்றியை வைத்துக்கொண்டு நீங்கள் வெடி கொளுத்துவதும் சண்டை பிடிப்பதும் கேக் வெட்டுவதும் என்பது ஒரு முட்டாள்தனமான விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் பல இதை பற்றி கேலித்தனமாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை தயவு செய்து தொடர்ந்தும் செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் இளம் சமுதாயத்தை நீங்கள் வழிநடத்த போன்ற ஒரு இளம் சமுதாயங்கள் இன்னும் வருகின்ற அடுத்த சந்ததிகளை வழிநடத்த வேண்டியவர்கள் இவ்வாறு தவறி செல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆமாம், இவ்வாறான நடவடிக்கைகள் சில நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆமாம் மக்களே, நாங்கள் ஒரு பொதுத்தன்மையுடன் பொதுநலத்துடன் இயற்கையுடன் அதாவது இனத்துக்காகவே ஒரு குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதரை ஒரு கட்சியை ஆதரிப்பது என்பது வேறு, ஒரு திரை கவர்ச்சியை வைத்து கொண்டு அவர்களை ஆதரிப்பது என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விடயமாகவே பொதுமக்கள் மத்தியிலே கருதப்படுகின்றது. மத்தியிலே அனைவருக்கும் இந்த சில விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.